உங்கள ஒருவர் ஒரு தீமையை நடக்க கண்டால் அதை கையால தடுங்க. அப்படி இல்லை என்றால் ஃபபிலிசானிஹி, வாயால தடுங்க. அப்படியும் இல்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நீ மனசால வெறுத்து ஒதுக்குறிய ஒரு தீமையை கண்டு, என்னடா இப்படி ஒரு தீமை நடக்குது அப்படின்னு மனசுல வேதனைப்படுதிய, அதான் ஈமான்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு நிலை, பலவீனமான ஒரு நிலை. நீங்க ஒரு தீமையை கண்ட உடனே ரத்தம் கூட கொதிக்கலன்னு வைங்களேன், ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம், சாக்கடை ஓடுதுன்னு அர்த்தம், ஈமான் ஓடலன்னு அர்த்தம். ஈமான் இருந்தால் குறைஞ்சபட்சம் அலாஃபுல் ஈமான், ஈமான்ல இறுதி நிலை, பலவீனமான நிலை இருந்தா கூட என்னடா இப்படி ஒரு தப்பு பண்றான் இப்படியா கேட்கணும்ல, என்னடா இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது இப்படியா கேட்கணும்ல. இந்த உணர்வு கூட இல்ல, செத்த பிணமாக ஒருத்தன் இருக்கிறான், என்ன தீமை நடந்தாலும் பல்ல காட்டிட்டு போறான் அப்படின்னா இதற்கு பின்னால் அவனுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈமான் இல்லன்றாங்க ரசூல். அவ்வளவு தீமை நீங்க பாக்குறீங்க. அட கொட்டை அடிக்கிறான், மேலதாளம், சிறுக்கு, தெரு தெருவாக ஊர்வலம் போயிட்டு இருக்கிறான், சிறுக்கை ஆதரிச்சு பேசுறான். நம்ம என்ன நினைக்கிறாங்க, நாங்க 40 வருஷ தௌஹீத்வாதி, நாங்க 4 வருஷ தௌஹீத்வாதி, இதையெல்லாம் பார்ப்பான். எவ்வளவு அநியாயம் நடக்கிறது. சிறுக்கு இன்றைக்கு துணிஞ்சு செய்கிறார்கள். ஒரு நேரத்தில் சிறுக்கை செய்கின்ற பொழுது ஒரு பயம் இருந்தது, கொடி ஊர்வலம் போகின்ற பொழுது, சப்பர ஊர்வலம் போகின்ற பொழுது ஒரு அச்சம் இருந்தது. இப்ப அப்படிலாம் கிடையாது. எவன்டா அப்படின்னு சிறுக்கை அவ்வளவு துணிஞ்சு செய்கிறார்கள். ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கணேச நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான நல்வழிகளை சொல்வதற்காக திருமறை குர்ஆன் என்ற வேதத்தை இறைவன் அருளி இருக்கிறார். இந்த வேதத்திலே மனித சமுதாயத்திற்கு தேவையான அவசியமான பல்வேறு செயல் திட்டங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறார். அதிலே மிக முக்கியமாக இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகளையும் தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்கின்ற பொழுது மறுமையில வெற்றி இழந்தவர்கள் யார், மறுமையிலே ஜெயிக்கக்கூடியவர்கள் யார், இரண்டு சாராருடைய நிலையையும் திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள், தோல்வியில் தான் இருக்கிறார்கள். இறைவன் எடுத்த எடுப்பிலேயே சொல்லக்கூடிய விதம் ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் தான் இறைவன் ஆரம்பிக்கிறான். ஒன்று சத்தியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான், ரெண்டாவது நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது, நஷ்டம் என்பதே கிடையாது என்று இறைவன் ஆரம்பிக்கல. பொதுவாக உலகத்தில் பாசிட்டிவாக பேசுங்க, அதுதான் மனிதனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பல்வேறு மன தத்துவ நிபுணர்கள்லாம் பேசுவாங்க. எதையும் நெகட்டிவாக எடுக்காதீங்க, பாசிட்டிவாகவே பேசி பழகுங்க அப்படின்பாங்க. இறைவன் அதுக்கு நேர் மாற்றமா பேசுறான். மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருப்பார்கள், மனிதர்கள் என்றால் அவன் தோல்வியில் தான் இருப்பான் என்று சொல்லிவிட்டு அதுல இருந்து ஜெயிக்கக்கூடியவர்கள், அதுல இருந்து முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் யார் என்றால் 4 பேர் தான். 4 சாராரை இறைவன் சொல்லுகிறான். இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹாத்தி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள், வதவாசோ பில் ஹக்கி வதவாசோ பிஸ் ஸபர், நன்மையை தாவாவை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று தாவா களத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை சகித்து கொள்ளக்கூடியவர்கள். ஈமான் கொண்டவர்கள், நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், தாவா பண்ணக்கூடியவங்க, அந்த தாவாவினால் ஏற்படுகின்ற சங்கடங்களை சகித்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த 4 பேர் தான் ஜெயித்தவர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த 4 பண்பும் இல்லாதவர்கள் தோல்வி உற்றவர்கள். அதனால்தான் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உன்னிடத்தில் ஈமான் இல்லையா, நீ தோத்துட்ட. உன்னிடத்தில் நற்கர்மங்கள் இல்லையா, நீ தோத்துட்ட. உன்னிடத்தில் தாவா பணி இல்லையா, நீ தோத்துட்ட. உன்னிடத்தில் தாவா பணி செய்கின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நீ இருக்கிறியா, அது ஓகே. சகிப்புத்தன்மை இல்லையா, நீ தோத்துட்ட. ஈமான் இல்லை என்றால் எப்படி தோல்வியோ, நற்கர்மங்கள் இல்லை என்றால் எப்படி தோல்வியோ,
அதே போன்ற லிஸ்டில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், தாவா என்ற இந்த பிரச்சாரத்தை நீ செய்தால் உனக்கு வெற்றி, தாவா என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சாரத்தில் இருந்து நீ ஒதுங்கி விட்டால் உனக்கு தோல்வி. இதை விட இறைவன் வேறு சில இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இந்த இடத்துல முத்தாய்ப்பாக, நீ மறுமையில ஜெயிக்கணுமா, உலகத்தில் தாவா பணி உனக்கு அவசியம், மறுமையில நீ தோக்கணுமா, தாவா பணியை விட்டுட்டு போய்கிட்டே இரு. இந்த கருத்தில் இறைவன் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறான். அதனாலதான் திருக்குறான்ல பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரும்ப திரும்ப இந்த தாவாவை வலியுறுத்தக்கூடிய ஏராளமான வசனங்கள். வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், உங்களிலே ஒரு சாரார் நன்மை ஏவட்டும் தீமையை தடுக்கட்டும், இந்த தாவா பணியை செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படிமா. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், உங்களிலே நல்லவர்கள் யார் என்று தெரியுமா, உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா, அவங்க தான் இந்த தாவா பணியை கையில் எடுத்திருக்கக்கூடியவர்கள், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் என்று இப்படி சொல்லி காட்டுவான். எந்த அளவுக்கு திருமறை குர்ஆன்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் தாவா என்பது உயிர் மூச்சு என்ற அளவிற்கு குர்ஆன்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றானே, பல்லிக் மா உன்சில இலைக், நபியே, நபி என்பது பெருமைக்குரிய ஒரு பதவி அல்ல. இதை அந்த வசனத்தில் இருந்து நீங்க புரியலாம். பல்லிக் மா உன்சில இலைக், உங்களுக்கு எதை வேதமாக வஹியாக அறிவித்திருக்கிறனோ அதை நீங்க தாவா பணி மூலமாக எடுத்து சொல்லிருங்க. ஃபஇல்லம் தஃபால், அப்படி நீங்கள் தாவா பண்ணவில்லை என்றால் ஃபமா பல்லகத்த ரிசாலா, அல்லாஹ்வுடைய அந்த தூது செய்தியை நீங்கள் சொன்னவராக ஆக மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி என்பதற்கு தகுதியே என்னன்னா தாவா பண்ணுவது. நபி என்பதற்கு எல்லா இறை தூதரை நீங்க பாருங்க, தாவா பண்ணாத, தாவா களத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த சாயல் கூட இல்லாத ஒரு இறை தூதர் இந்த உலகத்தில் உண்டா? அல்லாஹ் அப்படி அனுப்பி இருக்கிறானா? அவங்க மட்டும் இல்ல, அந்த நபிமார்களுக்கு நபி தோழர்கள் இருந்தார்களே, நபிமார்களோடு ஈமான் கொண்டவர்கள் இருந்தார்களே, அது ஆத நபியுடைய காலமா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய காலமா இருக்கட்டும், இவங்கள யாராவது ஒரு ஆளு தாவாவை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு ஓரம் கட்டப்பட்டவர்கள் அல்லது ஓரமாக இருந்தவர்கள் யாரும் உண்டா? ஒரு காலத்திலையும் பார்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நபி என்பது பெருமைக்குரிய பதவியெல்லாம் கிடையாது, தாவா செய்யக்கூடிய பதவி. தாவா பண்ணணும், தாவா பண்ணா நீங்க நபி, தாவா பண்ணவில்லை என்றால் எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னா நீங்க நபியாக இருக்க முடியாது. எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு தெளிவாக இறைவன் பேசுகிறான். இதே மாதிரிதான் நமக்கும் பல்வேறு இடங்கள்ல நபி அவர்களும் சொல்லுகிறார்கள், இறைவனும் சொல்லி தருகிறார், தாவா பண்ணு, தாவா பண்ணினால் நீ ஜெயிப்ப, தாவா பண்ணவில்லை என்றால் உனக்கு தோல்வி என்று இவ்வளவு அழுத்தமா சொல்வதற்கு அதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் மூலமாக ஒரே ஒரு தகவல், ஒரு சின்ன சின்ன செய்தி அது கிடைத்தாலும் அடுத்தவருக்கு நீங்க எடுத்து சொல்லிருங்க, தாவா பண்ணி விடுங்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுதா, தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தாண்ட சொல்லிரு, சொல்லாம நீ இருக்காது. ஒரு ஆயத்தை படிச்ச, ஒரு ஹதீஸை படிச்ச, ஒரு நல்ல செய்தியை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா யாருக்காவது நீ சொல்லி விடு. சொல்லாம இருப்பது என்பது அது நல்ல பண்பு அல்ல, கண்டிப்பா சொல்லு. இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஏராளமான வசனங்கள் அனைத்துமே திரும்ப திரும்ப போதிப்பது, தாவா செய்தால் முஸ்லிம், தாவா செய்தால் நல்லவர்கள், தாவாவை விட்டுவிட்டால் ஈமான் இருக்காது, தாவாவை விட்டுவிட்டால் நல்லவனாக வாழ முடியாது என்ற கருத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது. தாவானா என்ன? நம்ம குறுகிய ஒரு வட்டத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தாவா என்றால் என்ன? மெகாஃபோனை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் பேசினால் அதுக்கு பேர் தாவா. ஒரு தெருமுனை கூட்டத்தில் போய் நம்ம பேசினால் அதுக்கு பேர் தாவா. பப்ளிக் மீட்டிங்ல மைக்க பிடிச்சி பேசினால் அதுக்கு பேர் தாவா. தாவா என்றாலேயே ஏதோ மைக்க பிடிச்சி பேசினா தான் தாவா, மைக்க விட்டுட்டு பேசினால் அதுக்கு பேர் கூட தாவா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்தை போட்டிருக்கிறோம். தாவா என்பது குறுகிய வட்டம் அல்ல, அது பறந்து விரிந்த ஒரு சமூக பணி, அதுக்கு பேர் தான் தாவா. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பார்த்துடக்கூடாது, பறந்து விரிந்த ஒரு செயல் திட்டம், அதுக்கு பேர் தான் தாவா. நீங்க ஹதீஸ்கள்ல ஆயத்துகள்ல எல்லாத்தையும் நீங்க பாருங்க, பேசுவது தாவா தான். ஒரு ஆளிடத்தில் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லி நீங்க பேசுறீங்க, தாவா தான். மைக்கு பிடிச்சி பப்ளிக் மீட்டிங் போட்டு ஷிர்கை, பிதாத்தை, அனாச்சாரங்களை
சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை கண்டிச்சு பேசுறீங்க, தாவா தான். மெகாபோன் பேசுறீங்க, தாவா தான். தாவா இல்லைன்னு சொல்லல, பேசுவது என்பது தாவா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபி அவர்களே, இந்த மக்களிடத்துல ஹிக்மா, நுண்ணறிவோடு நீங்கள் தாவா பண்ணுங்க. அல்லாஹ்வின்பால் அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான உபதேசம், அழகான அற்புதமான உபதேசம். இந்த உபதேசத்தின் மூலமாக மக்களை இறைவன்பால் நீங்கள் அழைப்பு கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பேசுவது, 4 பேர்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்வது, இது தாவா. ஆனால் அது மட்டும் தாவாவா? ஒரு கூட்டத்தில் போய் நம்ம பேசிவிட்டோம் என்றால் என் வேலை முடிஞ்சிடுச்சு, தாவா பண்ணிட்டேன். சில பேர் பேச தெரியாது, மைக்கு பிடிச்சாலேயே தப்பும் தவறுமாக வார்த்தைகள் வரும், கைகாலெல்லாம் நடுங்கும், பேச முடியாது. அப்ப என்ன நினைக்கிறோம்? எனக்கெல்லாம் தாவா சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு மைக்கு பிடிச்சால் கையெல்லாம் நடுங்குங்க, 4 பேருக்கு மத்தியில 10 பேருக்கு மத்தியில எந்திரிச்சு சலாம் கூட சொல்ல முடியாதுங்க, அதனாலதான் தாவா பண்ணல. அப்படியா? தாவாங்கிறது இந்த மைக்கை பிடிச்சு பேசுறது மட்டும்தான் தாவாவா? ஒரு கூட்டத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு பேசிட்டால் அதுக்கு பேர் தான் தாவாவா? அதுவும் தாவா. இந்த வசனத்தின் அடிப்படையில் அதுவும் தாவா. ஆனா அது மட்டும் தாவா அல்ல. ஏராளமான தாவா பணிகளை நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒருவர் சொல்ல இன்னொரு ஆள் கேட்க, இது தாவா. அவர் பேசுகிறார், நான் கேட்கிறேன், இதுவும் தாவா. பேசுவது எப்படி தாவாவோ, அந்த பேச்சை, அந்த நல்ல செய்தியை நான் காது கொடுத்து கேட்கிறேன்னு, இதுக்கு பேரு தாவா. காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் அதுக்கு பேரு தாவா அல்ல, அதுக்கு பேரு நஷ்டம். அது நான் பின்னால நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு சாபம் விடுகிறார்கள் தெரியுமா? ஒரு தாவாவை கேட்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைலுன் லி அக்மாயில் கவுல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாசமா போட்டும் சில பேர். யார் தெரியுமா? எவன் தாவாவை கேட்காம இருக்கிறானோ, கண்டும் காணாமல் இருக்கிறானோ, செய்திகள் காதுல உளுந்தும் உள்வாங்காமல் இருக்கிறானோ, இவன் நாசமா போட்டும் அப்படிங்கிறாங்க. முஸ்னத் அகமதுல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அப்ப இதெல்லாம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், தாவா என்பது பேசுறது மட்டும் தாவா அல்ல. கேளுங்க, 4 செய்தியை கேளுங்க. ஒரு பள்ளிவாசல்ல உட்காருங்க, ஒரு தெருணையில உட்காருங்க, ஒரு ஆள் ஹதீஸ படிக்கட்டும், இன்னொரு நான் கேட்கிறேன், ஒரு ஆள் ஆயத்தை படிக்கட்டும், நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச அந்த இஸ்லாமிய கருத்தை சொல்லட்டும், நான் கேட்கிறேன். இப்படி கேட்பது என்பது அதுவும் தாவா தான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி தரார்கள், அதுதான் தாவா. எப்படி? ஹதீஸ்ல நாம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. 3 நபர்கள் வருகிறார்கள். ஒரு ஆளு கூட்டத்தில் இடிச்சு புடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இன்னொரு ஆளு அப்படியே ஓரமா அப்படி சாஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஆளு கூட்டம் நடக்குது, சரி நடக்கட்டுமே அப்படின்ட்டு போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த நிகழ்ச்சியில வந்து போன அந்த 3 பேரையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 3 பேரை பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒருவர் அந்த கூட்டத்தை இடித்து கொண்டு என் பக்கத்துல வந்து இருந்தார். அவர் யாரு? அந்த தாவாவுடைய ஆர்வப்பட்டவர், குர்ஆன் ஹதீஸை நல்ல செய்தியை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் இறைவனை நேசிக்கிறார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறார். எதுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மைக்கு பிடிச்சு பேசுறதுக்கு மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹ் பேசுறத கேட்க வந்தார்ல, கேட்க வந்த இடத்துலயும் முதல் சஃப்ல வந்து இருந்தார்ல. அதுக்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க தாவாவை கேட்க வருகிறீர்கள் என்றாலேயே இறைவனுடைய அந்த அன்பு கிடைக்கிறது. இறைவன் உங்களை நேசிக்கிறான். பயானு கேட்க வந்தா, பயானு கேட்க வந்தா இறைவனுடைய நேசம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் 2ஆம் மனுஷனை பத்தி சொல்றாங்க. அப்படியே வந்தார, அந்த செவுத்து ஓரமா சாஞ்சிட்டு அப்படியே போனார. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வெட்கப்பட்டார், அவரை விட்டும் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நான் அப்படியே ஒரு கூட்டம் நடக்கிறது, தாவா கூட்டம் நடக்கிறது, குர்ஆன் ஹதீஸே சத்தியத்தை பேசுறாங்க, அப்படியே ஓரமா நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போறேன் பாருங்க, நான் வெட்கப்படுகிறேன் அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் என்னை பார்த்து வெட்கப்படுகிறான், நன்மையான விஷயத்தில் இல்ல. குர்ஆன் ஹதீஸை கேட்கறதுக்கும் முண்டை அடிச்சுட்டு வராம இருக்கிறான்னு அப்படியே ஓரமா போய் நிக்கிறான்னு. ஒரு டான்ஸ் நடக்கட்டுமே, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு போய் நிக்கிறான். குர்ஆன் ஹதீஸ்னா குர்ஆன் ஹதீஸ் தானே பேசட்டுங்க. ஒரு குர்ஆன் ஹதீஸ் நடக்கக்கூடிய வகுப்புல வந்து உட்கார முடியல, நமக்கு அப்பதான் வேலை வரும், போனை தூக்கிட்டு உடனே ஓடுவோம். என்ன அர்த்தம் தெரியுதா? புறக்கணிக்கிறாய். யார? ஜமாத் அல்ல, இங்க உபதேசம் செய்யக்கூடிய ஆளே அல்ல, இந்த பள்ளியே அல்ல, இறைவனை புறக்கணிக்கிறாய்.
தாவாவில் கலந்து கொள்ளாமல் அங்கே பேசப்படுகின்ற செய்திகளுக்கு காது செவிமடுக்காமல் நீ போகிறாய் என்றால் பேசக்கூடிய ஆட்களுக்கு நஷ்டம் அல்ல, அங்க வந்திருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கு நஷ்டம் இல்ல, கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய ஜமாத்துக்கு நஷ்டம் இல்ல, உனக்குத்தான் நஷ்டம். தாவா என்பது அடுத்த ஆளு கிடையாதுங்க, சுயநலம் நனக்குத்தான். ஒருவர் பேசுகிறார், ஒருவர் கேட்கிறார் என்றால் சுயநலத்துக்கு தான், மறுமையில ஜெயிக்கணும். அதைத்தான் இங்க என்ன அது விசாம நடக்கட்டுங்க. அப்ப எவ்வளவு இது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை நீங்க பாருங்க. நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு சபையில் குர்ஆனை படிக்கிறார்கள், ஹதீஸை படிக்கிறார்கள், மாறி மாறி அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல செய்திகளை இவர் சொல்ல அவர் கேட்க, அவர் சொல்ல இவர் கேட்க, இப்படின்னு ஒரு சபை இருக்கிறது என்றால் அவர்களுக்கு சக்கீனா அமைதி ஏற்படுகிறது. அந்த சபையில ஒரு அமைதியை இறைவன் தருகிறான். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே சூழ்ந்து கொள்கிறது. வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இறைவன் அந்த கூட்டத்தை நேசிக்கிறான். எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தன் கூட இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் பேசுகிறான், என் அடியாரை பார், என்னுடைய அடியாரை பார். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அவன் குர்ஆனை படிக்கிறான், ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கிறான், அவங்க கேட்கிறாங்க, அவர் சொல்லுகிறார், இவர் கேட்கிறார். எவ்வளவு அற்புதமான அடியார்கள்! இறைவன் தன்னோடு இருக்கக்கூடிய ஆட்களோடு நம்மை பற்றி, நம்முடைய பெருமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உலகத்துல இறைவன் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இறைவனுடைய பெருமையை தான் நம்ம பேசணும். எல்லா இடத்திலையும் நீங்க பாருங்க, இறைவனை புகழணும், இறைவனை போற்றணும், அப்படிதான் சொல்லுவான். ஆனா இதுக்கு நேர் மாற்றமா ஒரு சபையில குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அந்த சபையில இருந்தால் இறைவன் ஒன்னை பாராட்டுகிறான். வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்னு? இந்த உலகத்துல நம்ம பிள்ளை பாராட்டுவது, நம்முடைய தலைவர்கள் பாராட்டுவது, நம்முடைய மனைவி பாராட்டுவது, ஜமாத்து தலைவர்கள் பாராட்டுவது, இது எல்லாம் கால் தூசி. இறைவன் பாராட்டுகிறான் என்றால் அதை விட உயர்வான ஒரு மதிப்பு, உயர்வான ஒன்று வேற ஏதாவது இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? நீ ஒரு நல்ல செய்தியை கேட்கிறதுக்கு. நல்ல செய்தியை நீ கேட்க வந்து விட்டாய் என்றால் இவ்வளவு பெரிய நன்மைகள் உனக்கு அப்படியே இருக்கப்பா, வா கேளு. உனக்கு பேச தெரியல, வேண்டாம், பேச வேண்டாம். மைக்கு பிடிக்க தெரியல, வேண்டாம். 4 பேருக்கு முன்னால சாதாரணமாக ஒரு ஆயத்தை ஹதீஸை பேச தெரியல, வேண்டாம். உனக்கு வாயே இல்லாம போட்டும், வேண்டாம், ஊமையா கூட இருந்துட்டு போ, வா வந்து உட்காரு, சபையில வந்து உட்காரு, நல்ல விஷயத்தை உன் காதுல நீ கேளு. இதை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் நம்மை பற்றி பெருமை பேசுகிறான், அவனுடைய அருள் கிடைக்கிறது என்றால் இதனாலதான் அல்லாஹ் அந்த சூரத்துல் அஸ்ர்ல சொல்றான், நீ கேட்டால் உனக்கு அருள், கேட்கவில்லை என்றால் உனக்கு நஷ்டம். நஷ்டவாளிகளுடைய லிஸ்ட்ல இறைவன் சேர்க்கிறது இப்படித்தான். இதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு மனிதர் தாவா என்ற இந்த சிந்தனை இல்லை என்றால், அல்லது அதை புறக்கணிக்கிறான் என்றால், எனக்கு தேவையில்லை, அந்த 2 பேர் பார்த்துக்கிடுவாங்க. தாவா பணிகளுக்கெல்லாம் 2 பேர் இருக்கிறாங்க, நேர்ந்து விட்டுட்டோம், அவங்க மட்டும்தான் தாவா பணி, எனக்கு அது அவசியமே இல்லை. மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டும் இல்லை, அந்த சபையில கலந்து கொள்றது எல்லாமே தாவா தான். அப்ப இது மாதிரி எந்த பணியை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கினால், அந்த ஒதுங்கக்கூடியவங்க யார் தெரியுமா? ஒன்று ஈமான் இல்லாதவர்களா இருக்கணும், அப்படி இல்லை என்றால் பெருமை பிடிச்ச அகம்பாவம் பிடிச்சவனாக இருக்கணும். தாவாவை விட்டவர்கள் இந்த 2 சாரார். இது நான் சொல்லல, என் மேல கோபத்துக்கு வந்துடாதீங்க. என்னடா ஒரு பயானுக்கு போகலன்னா திமிர் பிடிச்சவன் பேசுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 செய்தி. ஒன்னு ஈமான் இருக்காது, தாவாவுக்கு வராதவன், தாவாவில் பங்கெடுக்காதவன் ஈமான் இருக்காது. அப்படி இல்லை என்றால் பெருமைக்காரனாக இருப்பான். இந்த 2 தான். 2க்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி. உங்கள ஒருவர் ஒரு தீமையை நடக்க கண்டால் அதை கையால தடுங்க. அப்படி இல்லை என்றால் ஃபபிலிசானிஹி, வாயால தடுங்க. அப்படியும் இல்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கு. ஒன்னு கையால தடு, அது இப்ப முடியாது, அல்லது நாவால் தடு, பேச முடியும், அதையும் செய். இல்லை எனக்கு பேச்சும் வராதா, அந்த தீமையை விட்டு ஒதுங்கு. இது தீமை அப்படின்னா அது ஒதுங்கு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வதாலிக அலாஃபுல் ஈமான். கையால தடுக்கலாம், வாயால தடுக்கலாம், அது ஈமான்ல உயர்ந்த ஒரு நிலை. நீ மனசால வெறுத்து ஒதுக்குறிய ஒரு தீமையை கண்டு, என்னடா இப்படி ஒரு தீமை நடக்குது அப்படின்னு மனசுல வேதனைப்படுதிய, அதாப்பா ஈமான்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு நிலை, பலவீனமான ஒரு நிலை.
நீங்க ஒரு தீமையை கண்ட உடனே ரத்தம் கூட கொதிக்கலன்னு வைங்களேன், ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம், சாக்கடை ஓடுதுன்னு அர்த்தம். ஈமான் ஓடலன்னு அர்த்தம். ஈமான் இருந்தால் குறைஞ்சபட்சம் அலாஃபுல் ஈமான், ஈமான்ல இறுதி நிலை, பலவீனமான நிலை இருந்தா கூட என்னடா இப்படி ஒரு தப்பு பண்றான் இப்படியா கேட்கணும்ல, என்னடா இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது இப்படியா கேட்கணும்ல, அதை கூட கேட்காம இருக்கான். இந்த உணர்வு கூட இல்லை. செத்த பிணமாக ஒருத்தன் இருக்கிறான், என்ன தீமை நடந்தாலும் பல்ல காட்டிட்டு போறான் அப்படின்னா இதற்கு பின்னால் அவனுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈமான் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு தீமை நீங்க பாக்குறீங்க. ஆனா கொட்டை அடிக்கிறான், மேலதானம், சிறுக்கு, தெரு தெருவாக ஊர்வலம் போயிட்டு இருக்கிறான், சிறுக்கை ஆதரிச்சு பேசுறான். நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க 40 வருஷம் தௌஹீத்வாதி, நாங்க 4 வருஷம் தௌஹீத்வாதி. இதையே அல்லாஹ் பார்ப்பான், இதையே அல்லாஹ் பார்ப்பான். எவ்வளவு அநியாயம் நடக்கிறது. சிறுக்கை இன்றைக்கு துணிஞ்சு செய்கிறார்கள். ஒரு நேரத்தில் சிறுக்கை செய்கின்ற பொழுது ஒரு பயம் இருந்தது. கொடி ஊர்வலம் போகின்ற பொழுது, சப்பர ஊர்வலம் போகின்ற பொழுது ஒரு அச்சம் இருந்தது. இப்ப அப்படிலாம் கிடையாது. எவன்டா அப்படின்னு சிறுக்கை அவ்வளவு துணிஞ்சு செய்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம், கூட்டம் நடக்குதுல அவர் போய்க்கிடுவாரு, இங்க குரான் கிளாஸ் இவர் போய்க்கிடுவாரு. எனக்கு வேலை இருக்குப்பா. எங்க போறீங்க, நரகத்துக்கு போறீங்களா? செல்போனை தூக்கிட்டு எங்க போறோம்? சொர்க்கம் போனா தாவால இருக்கணும், நரகம் போறதா எப்படினாலும் போயிடலாம். எதுக்கு போறோம்? ஒரு தீமை நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது. அந்த தீமையை நம்மளால வாயால பேச முடியல, அல்லது பேசக்கூடிய இடத்துல கூட கலந்து கொள்ள முடியல அப்படின்னா, இதை விட ஈமான் இல்லாத ஒருத்தன் தானே இதெல்லாம் இருக்கும். ஈமான் இல்லாத ஒருத்தன் தானே இதெல்லாம் இருக்கும். ஒரு தீமையை பார்த்து கண்டும் காணாமலும் இருப்பது என்பது ஈமான் இல்லாத ஒருத்தன் தான் இருக்கணும். நீங்க முடிவெடுங்க, ஈமான் தாரியா அல்லது ஈமான் இல்லாதவர்களா? இது ஒன்று. ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, முஸ்னது அஹ்மதுல வருது, புகார்ல வேறு வேறு வார்த்தைகளையும் வருது. எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெருமை பிடித்தவனுக்கு சொர்க்கம் கிடையாது, அவன் சொர்க்கம் போக மாட்டான். யாருக்கு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான் அப்படின்ட்டாங்க. அதுல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பெருமைனா என்ன அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, பத்தருல் ஹக், சத்தியத்தை மறைக்கிறது. உனக்கு சத்தியம் தெரியுதுல்ல, அதை அடுத்தாட்ட சொல்லாம மறைக்கிறிய, இதுதானப்ப பெருமை. வகம்துன் நாஸ், மக்களை இழிவாக நினைப்பது, இதுவும் பெருமை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்மளுக்கு எத்தனை பேருக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியும்? சுன்னா இதுதான், ஹதீஸ் இதுதான் தெரியுமா தெரியாதா? மார்க்கம் இதுதான், சத்தியம் இதுதான், அசத்தியம் இதுதான் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? அல்லது சொல்லக்கூடிய சபையில எத்தனை பேர் நம்ம இருந்தோம்? அப்ப என்ன அர்த்தம்? பெருமை பிடிச்சவன் தான் இந்த தாவாவில் இருக்க மாட்டான். பெருமை இல்லாதவன் கண்டிப்பா தாவாவில் இருப்பான். இது ஒண்ணா? இதே ஹதீஸ் முஸ்னது அஹ்மதுல வருது. நூஹ் நபி அவர்கள் பேசிய செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு ஆள் வருகிறார். அவர் நல்ல பட்டாடை போட்டு நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு வாராரு. ரசூலுல்லாஹ் வந்தோடனே கேட்கிறாங்க, என்னப்பா ஆடை போட்டிருக்கிற? முட்டாப்பைய போடக்கூடிய ஆடை போட்டிருக்கிறியா? ரசூலுல்லாஹ் அப்படிதான் கண்டிக்கிறாங்க. ஒரு முஸ்லிமா இருந்தால் அவர் செய்யக்கூடிய தீமையை இப்படியும் கண்டிப்பாங்க. இது எல்லாம் அறிவாளிகள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸா, முட்டாள்கள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் இல்ல அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டி வைங்கட்டாங்க. ஏன்னா பட்டாடை மார்க்கத்தில் கூடாதுல. அதனால அதுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த தோழர்களுக்கு சொல்றாங்க, நூஹ் நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நூஹ் நபி அவர்கள் இறக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு 4 விஷயத்தை வசியத்து செய்யறாங்க. நூஹ் நபி என்ன? நூஹ் நபி சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறாங்க இறக்கக்கூடிய நேரத்தில், ஏப்பா மகனே, உன்னிடத்தில் 4 விஷயத்தை சொல்ல போறேன், அதை எல்லா காலத்திலையும் நீ பிடிச்சுக்க. ஒண்ணு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீத், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், கடவுள் ஒருத்தன் தான். இதை நீ வலுவாக பற்றி பிடித்துக்கொள். எந்த அளவுக்கு தெரியுமா? 7 வானங்கள் 7 பூமி இது எல்லாம் ஒரு கையில் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இன்னொரு கையில் இருக்கிறது. எது வெயிட் தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். நூஹ் நபி பிள்ளைக்கு சொல்றாங்க, இந்த 7 வானம் 7 பூமியை விட மிக கனமான ஒன்று எதுன்னு கேட்டா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். எதுக்கு சொல்ல வராங்க? ஓமையோடு ஏன் சொல்றாங்க? கலிமா தௌஹீத் என்பதுதான் இந்த உலகத்தை விட சிறந்தது. ஏகத்துவ கொள்கை என்பதுதான் உலகத்தை விட சிறந்தது. நூஹ் நபி அடுத்து சொல்றாங்க, இந்த 7 வானம் 7 பூமி இருக்கிறது, அந்த 7 வானத்தையும் 7 பூமியையும் உடைக்கக்கூடிய ஆற்றல், சுக்குநூறாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலிமா தௌஹீதுக்கு தான் உண்டு. நூஹ் நபி அப்ப அறிவார்ந்த விஷயத்தை தான் பேசுவாங்க அவங்க.
ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவாங்க. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அதை சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நூஹ் நபி பிள்ளைக்கு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல தௌஹீத், ரெண்டாவது விஷயம் என்னன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை நீ சொல்லிக்கிட்டே இரு, எப்ப பார்த்தாலும் இது சொல்லணும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா ஸலாத்து குல்ல ஷைஇன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதாவ தொழுகை. ஆடு மாடு தொழணுமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லும், அதுதான் அதுக்குண்டான தொழுகை. ஒரு காக்கா தொழணுமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அது சொல்லும், அதுதான் அதுக்குண்டான தொழுகை. ஒரு குருவி தொழணுமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லும், அதுதான் அதுக்குண்டான தொழுகை. இப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அது தொழுவும். எப்படி தொழுவும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லும். நீனும் அது வார்த்தையை சொல்லு. இதன் மூலமாக அல்லாஹ் இந்த படைப்பினங்களுக்கு ரிஸ்கை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை, இந்த ரெண்டை நீ கடைபிடி. இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, அதுல இருந்து விலகிக்க. ஒன்னும் அஷ்ஷிருக்கு, இன்னொன்னு கிப்ர், பெருமை. ஷிருக்கும் வைக்காத, பெருமையும் ஒன்றை இருக்காத. யார் சொன்னது? நூஹ் நபி தான் பிள்ளைக்கு சொல்றாங்க, மரண தருவாயில ஷிருக்கும் வச்சிராத, ரெண்டாவது உன்னிடத்தில் அந்த கிப்ரும் இருக்கக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஷிருக்குனா என்னன்னு எங்களுக்கு தெரியும், கிப்ருனா என்ன, பெருமைனா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கிறாங்க. உடனே அவரே கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் நல்ல செருப்பு போடுறேன், அது பெருமையா? இல்லப்பா, அது பெருமை இல்லை. நான் நல்ல ட்ரெஸ் போடுவேன், அது பெருமையா? இல்லப்பா, அது பெருமை இல்லை. நான் நல்ல வாகனம் வைத்திருக்கிறேன், அதிலே நான் போகிறேன், இது பெருமையா? இல்லப்பா, அது பெருமை இல்லை. அப்போ கிப்ருனா என்ன? யாரோ சொல்லலாம், கிப்ருனா என்ன, பெருமைனா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஃபஹுல் ஹக். அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா கண்ணில இருந்து கண்ணீர் வரும். சஃபஹுல் ஹக், சத்தியத்தை முட்டாள்தனமாக நினைக்கிறது, பொடுபோக்காக நினைக்கிறது, அசால்ட்டா நினைக்கிறது. ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம், சத்தியத்தை பேசுறாங்க அப்படின்னா அப்படின்னு போறோமே, இதாண்டா பெருமை, இதுதான் பெருமைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஃபஹுல் ஹக், சத்தியத்தை முட்டாள்தனமா நீ நினைக்கிறியா? சத்தியத்தை சத்தியம் என்று நீ நினைக்கலையா? உன்கிட்ட பெருமை இருக்கிறது. வகம்துன் நாஸ் வகம்சுன் நாஸ். ரசூலுல்லாஹ் அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க, மக்களை இழிவாக கருதுதல். ஒரு ஹதீஸ்ல பத்தருல் ஹக்னு வருது, சத்தியத்தை மறைக்குதல் வருது. இந்த ஹதீஸ்ல சஃபஹுல் ஹக், சத்தியத்தை ஏளனமாக நினைக்கிறது. அதெல்லாம் என்னத்தை? இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? கொஞ்சம் மனசோடு நீங்க சிந்திச்சு பாருங்க. தௌஹீத்வாதின்னு சொல்றோம்னா, ஒரு குர்ஆன் கிளாஸ் நடத்தினா ஒவ்வொரு வக்துக்கும் அறிவிப்பாங்க, இன்னைக்கு குர்ஆன் கிளாஸ் இருக்குது, சகோதரர்களை கலந்து கொள்ளுங்கள், என்னமோ சொன்ன மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வக்திலையும் இன்னைக்கு பெண்கள் பயான் இருக்கிறது, ஆண்கள் பயான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, எவருக்கும் ஏதோ வானவர்களுக்கு மற்றவங்களுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த இமாமு, அவருக்கு நேரம் போகல. நம்ம என்ன, நம்ம எல்லாம் பிஸிமே. விளங்கிக்கிடுங்க, மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு செகண்ட் எல்லாம் முந்த மாட்டோம், பிந்த விட மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் சொல்ல போறாங்க, நான் கேட்டுட்டு வந்துடுறேன், அல்லாஹ் விட்டுருவானா? அல்ல. நம்மள்ட்ட பெருமை இருக்குதுங்க, பெருமை இருக்கிறது. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. தாவாவை விட்டு விட்டோம் என்றால், தாவாவை கலந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு குர்ஆன் ஹதீஸ் வகுப்புல கூட நம்ம பங்கு பெறவில்லை என்றால், நம்ம இடத்துல ஈமான் குறைவு அல்லது பெருமை இருக்கிறது. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இதை ரெண்டையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா தாவா பண்ணுங்க. இன்னொன்னே நான் சொல்லிக்கிறேன், நீங்க தாவா செய்யறது தௌஹீத் ஜமாத்துக்கு நினைச்சு செஞ்சீங்கன்னா தோத்துருவீங்க. உங்களுக்காண்டி செய்யுங்க, உங்களுடைய மறுமைக்காண்டி செய்யுங்க. மறுமையில நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நீங்க வாங்க. எந்த மனுஷனுக்கும் எந்த ஏக்கத்திற்கும் எவனுக்காண்டி நீங்க செய்யாதீங்க. சத்தியத்தை நான் சொல்லுவேன், அதுல நின்னுங்க. சத்தியம் பேச்சு நடக்கிறது என்றால் அதுல போய் நான் கலந்து கொள்வேன். அல்லாஹ் எனக்கு வெற்றியை தரணும், அதுதான் நோக்கம். தனி மனுஷனுக்கு பின்னால அப்படின்னா என்ன வரும் தெரியுமா? அவர் என்ன கூப்பிடல, இவர் என்ன கூப்பிடல, அவர் கூப்பிட்டு நான் வந்திருப்பேன், இவர் என்ன ஓரம் கட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் நம்மை நாமே ஏமாத்துகின்ற ஒரு வார்த்தை. நான் பிகாம் படிச்சிருக்கிறேன், வேலைதான். நான் எம்காம் படிச்சிருக்கிறேன், வேலைதான். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், வேலைதான். என்ன செய்றீங்க? உங்களை தேடி வருகிறதா, வேலையை தேடி நீங்க போறீங்களா? அற்பமான உலகத்திற்கு ஒவ்வொரு வேலையும் தேடி நம்ம ஓடுகிறோம். ஆனா மறுமைக்கு நாம அவர் கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்னு? ஏன் அவர் கூப்பிடணும்னு? இவர் இருந்தால் தாவா பண்ணுவார், அவர் இருந்தால் தாவா பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்ன வார்த்தை? பெருமைக்குரிய வார்த்தை இல்லையா? இது திமிர்த்தனமான ஒரு வார்த்தை இல்லையா? இதனாலதான் அந்த ஹதீஸ்ல அப்படி பேசுகிறது. பெருமை உள்ளவன் தான் தாவா பண்ண மாட்டான். சத்தியத்தை மறைக்கிறது எல்லாம் பெருமை உள்ளவன் தான். நமக்காண்டி தாவா பண்றோம். அல்லாஹ் எனக்கு கூலிய தரணும். இந்த இஹ்லாஸை தவிர வேற எது இருந்தாலும் நம்மளை அழிச்சிடும்.
அதனால தௌஹீதுல இருந்தால் மட்டும் பத்தாது சகோதரர்களே, இந்த தாவா களத்துல வீரியமாக செயல்படுவோம். எவர்களெல்லாம் இந்த அசத்தியத்துக்கு வீரியமாக இப்போ தலை தூக்குறார்களோ அதை மண்ணக்கவ செய்வோம். அது வேணும், அந்த தாவா வேணும். உரத்தோடு உயிரோட்டமான தாவாவை பண்ண வேண்டும். தாவாங்கிறது உன்னுடைய சொத்து, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு உண்டான அடித்தளம். அது நீ தான் நின்று செய்யணும். அவன் கூப்பிடணும், இவன் கூப்பிடணும், எவன் கூப்பிட்டா என்ன, கூப்பிடாம இருந்தா என்ன? நான் சொர்க்கம் போறதுக்கு நான் உழைக்கணுமா, என் தகப்பனார் உழைக்கணுமா? நான் சொர்க்கம் போறதுக்கு நான் உழைக்கணுமா, என் நண்பர் உழைக்கணுமா? என் வீட்டில் சாப்பிடுவதற்கு நான் தான் உழைக்கணும். நான் சொர்க்கம் போறதுக்கு நான் தான் உழைக்கணும். அதுதான் வேணும். அதுல நம்ம இருப்போம். தாவா என்பது நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும், நமக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக தரும். வல்லல்லாஹ் நம்ம கேட்ட நடிப்பில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.